இந்த தக்காபுரமானது வந்து உதைத்தது. சரி, இந்த தக்காபுரத்தில் பிரம்மதேவனுடைய வலது கால் பிறவிரல் அம்சமாக பிறந்த தக்க மகராஜன் ஆண்டு வருகிறார். இடது கால் விரலில் பிறந்து வருகின்றார் வேதவல்லியானவள். இருவரும் திருமணத்தை முடித்து இல்லறத்தில் நலமாக வாழ்ந்து வருகின்றார். இல்லற நல்லமாக நடத்தி வரும்போது தக்கமகராஜன் ஒரு புத்திரகாமேஸ்வரி யாகம் ஒன்று வளர்க்கிறார். யாகத்தை திரும்பியாலே 150 குழந்தைகள் பெற்றெடுக்கின்றார். அந்த 150 பிள்ளைகளை பெற்ற போது ஆண் பிள்ளைகள் 50 பெண் பிள்ளைகள் வளர்ந்து பருவமாகிறார். சரி, இருக்கிற தக்கராஜன் பிள்ளைகளை நமக்கு ஏற்கனவே 99 தம்பிமார்கள் இருக்கிறார். தம்பிமார்கள் இருக்க தம்பி உடையான் படைக்கின்றான் என்று சொல்வார்கள். இப்போது 100 ஆண் பிள்ளைகளை பற்றி வைத்திருக்கிறோம். இந்த 100 ஆண் பிள்ளைகளை இப்படியே விட்டுட்டோம்னா நாம என்ன ஆகிறது? நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. 100 ஆண் பிள்ளைகளும் 100 பிரம்மனாக வர வருவாரானா என்று சொல்லி தங்கராஜன் தன்னுடைய பிள்ளைகளை அழைக்கிறான். என்னுடைய அருமை செல்வங்களை அப்பா 100 பேர்களும் பிரம்மபட்டம் வாங்க வேண்டும். பிரம்மனை நோக்கி தவம் செய்து பிரம்மபட்டம் வாங்கி வரவில்லை என்று சொன்னார். நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் தந்தையே, பிரம்மபட்டம் வாங்கிட்டு வந்தால் வருவோம், அல்லையென்றால் வரமாட்டோம் தந்தையே. அப்படி ஆகட்டும் என்று சொல்லி 100 ஆண் பிள்ளைகள் வந்தார்கள். அவரவரை வேண்டி வெளி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். வெளிநடத்தி கொண்டிருக்க பிரம்மதேவ காட்சி கொடுக்கவில்லை. பிரம்மபட்டம் வாங்க முடியாது. நம்மையாலே மூர்த்திகளும் அவ்வளவு சாதிங்க என்ன செய்கிறா? விழுந்த அத்தனை பேர்களும் விழுந்து உயிரை வேண்டாம். ஆமா, அப்படி விழுந்து உயிரை விடக்கூடிய நேரம் அறையான நேரத்தில் 150 பிள்ளைகளை வித்து வைத்தார் வாருங்கள். சரி, இப்ப 100 ஆண் பிள்ளைகள் இறந்த பிறகு அது எத்தனை பிள்ளைகள் இருக்கிறா? 50 பெண் பிள்ளை மட்டுமே இருக்கின்றார்கள். அது எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க? ஆமா, இந்த எத்தனை குழந்தைங்க இருக்காங்க தெரியுமா? 150 பிள்ளைகள்ல 100 பேர் போல 50 பிள்ளைகள் இருக்கு. 50 பிள்ளைகளை வளர்த்து வரும்போது பருவம் வந்த பெண்ணாலை திருமணம் முடித்து கொடுக்க வேண்டுமே என்று என்ன செய்கிறார்? நமது பிள்ளைக்கு எப்படி திருமணம் முடித்து கொடுக்கலாம்? ஒவ்வொரு பிள்ளைகள் முடித்து வயசாகி விடும். 27 பெண்களை சந்திர பகவானுக்கும் 13 பெண்களை காசிவ முனிவருக்கும் 10 பெண்கள் தனியந்த முனிவருக்கு திருமணத்தை முடித்து கொடுத்தான். 3 பேருக்காக திருமணத்தை முடித்து கொடுத்து கடைசியில பாக்குறான் 150 குழந்தைகள் பெற்ற பிறகு கடைசி காலத்துல அப்பான்னு நினைப்பது ஒரு பிள்ளை இல்லை. நம்மளுக்கு வேதவழி அம்மான்னு சொல்றதுக்கு ஒரு பிள்ளை இல்லாம பிள்ளை வேண்டுமானா? வேதவழி ஐமா இருக்கு. இது நக்கராஜனானவள் மாதார நதிக்கரையிலே வந்து மாபெரும் தவத்தை செய்து வருகிறார். இந்த மாபெரும் தவம் செய்து வரும்போது நிற்கும் போது என்ன ஆகிறது பாருங்க. நீ ஒண்ணு பலகை மேலே பலகை மேலே பகவான் பார்வதியாக குருபாக வந்திருக்கிறார். ஒரு குருபாக வந்திருக்க இந்த கைலாய வருவதற்கு யார் யாரெல்லாம் குருபாக இருக்கிறார் பாருங்க. யாரம்மா? 33 தேவார்கள், ரிஷிமார்கள், நாங்கள் இந்திரர் இறையவர் வந்திருக்கிறார். தானவர் வானவர் பிடிச்சொல்ல வந்திருக்கிறார். பகவானுடைய மூத்த மகனாய விநாயக பெருமான் கற்பூர தீபத்தை ஏற்றி காண்பித்துக் கொண்டிருக்கின்றார். அவருடைய இளைய மகனாய குமரன் அவரை போலி போர் பாதத்தில் செறிந்து கொண்டிருக்கின்றார். வள்ளி மக்கள் வள்ளி தேவார இருவர் என்ன செய்கிறார்? அவர் வீசிக் கொண்டிருக்கின்றார்கள். பாடியிருந்து படிந்திருக்கும் போது அருகிலிருந்த கைலாய மாமலை சம்போ மகாதேவா என்று ஜெய 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 என்று துளசி சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கைலாச மலையில் ஆதி கிடைக்கிற பகவான் அனுதினமும் படைத்து விட்ட மனுக்களுக்கு பணியெழுது வருவது வழக்கம். எப்படி? அன்றைய தினத்திலே பகவான் பணியிழக்க புறப்படுகிறார். அம்மை பார்வதி சொல்கிறார், இறைவா, என்னப்பா மகாதேவா, என்ன பார்வதி, பணியிழந்து வருகிறேன், இறையிழந்து வருகிறேன் என்று போகிறேன். ஆமா, பணியிழக்கும் ஆயத்தை இதுவரை நான் பார்த்ததே இல்லை. அப்படியா? இதோ
இறையிழந்து வருகிறேன் என்று போகிறேன். சரி. இறையிழப்பு என்றால் எப்படி இருக்கும் என்பதை இதுவரை நான் பார்த்ததில்லை. சரிம்மா. சுவாமி சற்று பொறுங்கள், நானும் உங்களுடன் வருகிறேன். பார்வதி, இந்த கைலாசத்திலே ஒன்றில் சிவம் இருக்க வேண்டும், இல்லை என்றால் சக்தியாக இருக்க வேண்டும். இரண்டு பேரும் இல்லை என்றால் இரண்டும் இல்லை என்று சொன்னால் கைலாசம் அவமயமாகிவிடும். இருள் உறைந்துவிடும் என்று உரைத்தார். ஆமா. படியெழுந்து வருவரை பாரு கையிலே அமர்வாய் என்று சொல்லி ஆமா. பகவான் படைத்து விட்ட மனுக்களுக்கு படியிழக்க சென்றார். எப்படி அப்படி படியிழக்க செல்லும் போது ஆமா. பகவான் நீ படியிழப்பிலே சண்டை கொண்டு பார்வதி என்ன செய்கிறவர்கள் விஸ்வகர்மா தன்னையே எழுத்தே நாயகியமானதியா பகவானை பார்த்து உரைக்கிறார். மகாதேவா, தினமும் படியிழந்து வருகிறேன், இறையிழந்து வருகிறேன் என்று போகிறேன். இருந்தாலும் இப்படி பாருங்க, படியிழப்பு என்றால் எப்படி இருக்கும் என்று நான் பார்த்ததில்லை. அப்படியா? இறையிழப்பு என்றால் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். மக்கள் வந்து தட்டு போயிட்டு நான் என்ன பண்றது? உனக்கு ஒண்ணு தெரியுது, எனக்கு தெரியும். படியிழப்பை பார்ப்பதற்கு நான் வருகிறேன் என்றார். அதவரை கையிலேயே வருத்தி விட்டு பகவான் படைத்து விட்ட மனுக்களுக்கு படியிழக்க சென்றார். அப்பை பார்வதி என்ன செய்கிறார்கள்? விஸ்வகர்மா தரையில் என்று சொல்லுவான ஒரு வார்த்தை காஞ்சூரம் கட்டி வெட்டி கட்ட சிவில் உண்டு செய்தார். சித்தரும் தன்னை வெடித்தார், சித்தரும் தன்னை வெடித்தார், சித்தப்பிள்ளை தான் அழைத்தார். முடிந்து கொண்டார். சொல்லிக் கொண்டால் ஏந்திலையா பார்வதியா, ஆதிசக்தி பார்வதியா, ஆதிசக்தி பார்வதியா, அவள் அவதாலே விஸ்வகர்மாவை வரவழைக்கிறார். அப்பா விஸ்வகர்மா, அம்மா காண்டாவனத்திலே சென்று சரி ஒரு காஞ்சனை கட்டை வெட்டி கட்டசிமையில் உண்டு செய்துதான் செய்து கொண்டு வருகின்றேன். காண்டாவனத்தில் வருகிறார். ஆமா. காஞ்சனை கட்டை வெட்டி கட்டசிமையில் உண்டு பண்ணி திருக்காணி போட்டு பூட்டு போட்டு கொண்டு வர. ஆமா. ஆமா பாரதி அம்மா, இதோ ஒரு கட்டசிமை கொண்டு வாருங்கள். வந்து பாத்தீங்களா? கட்ட சிமிழை பார்த்தா நல்ல பூட்டு போட்டு கொண்டு வந்திருக்கேன். ஆமா, மேல் பூட்டு, கீழ் பூட்டு, உள் பூட்டு, திருக்காணி பூட்டெல்லாம் நல்லா போட்டிருக்கீங்க. ஆமா, டிசைன் போட்டு கொண்டு வந்திருக்கேன். இந்த சிவலுக்குள்ள எதை பிடித்து அடைக்கலாம்? அது நீங்க தான் பாத்துக்கணும். இரண்டு யானையை பிடித்து அடைக்கலாம். அடைக்க முடியாதுல்லவா? யாரை அடைக்க முடியாதா? சிவலுக்குள்ள ஏன் சிவல ரொம்ப சிறுசு இல்லவா? ஆமா, அப்படி என்ன ரெண்டு குதிரையை பிடிச்சு அடைச்சிட்டாலே என்ன? அது அடைக்க முடியாதுல்லவா? நிக்காதா? இந்த சிவலுக்குள்ள அனுப்புகிற ஜீவராசி என்பதை பார்க்க வேண்டும். ஏனை பார்க்கும்போது துடாமணி விளக்கருகாதே சரி இரண்டு சித்தரம்பு ஓடிக்கொண்டிருக்கிறது. சிவலுக்குள் அடைத்தார். அடைத்து தான் உடுத்திருந்த பருவத்தின் முந்தனை முடிந்து கொண்டு சொல்லிக் கொண்டு ஆதிசக்தி பார்வதி மௌனமாக வந்தாள். இத பகவான் படைத்து விட்ட வனங்களிலே வழி எழுந்து வர வேணுமே என்று சிவபெருமான் எப்படி வழி எழுந்து வருகிறார்? நல்லதினை எடுத்து நாளே நல்லதினை எடுத்து நாளை நல்லதினை எடுத்து எடுத்து நாட்டை எல்லாம் படியிழந்தார் படியிழந்தார் நாட்டை எல்லாம் படியிழந்தார் படியிழந்தார் நாளை நல்லதினை எடுத்து நாளை நல்லதினை எடுத்து நாளை நல்லதினை எடுத்து நல்லதினை
நாடெல்லாம் படி இழந்தார். விளக்கு திரையிலிருந்து பகவான் உலகமெல்லாம் படி இழந்தார். அழைத்து விட்ட மனுக்களிலே பகவான் பட்டினி என்பதில்லாமல் படி இழந்து ஆஹா. பாரு கைலாசமாவலையிலே வருகிறார். இந்த கைலாசமாவலையில் வரும்போது தாயான மருந்தியான வழி ஆதியிலமும் பகவான் வந்தவுடனே ஆமா. பாத பணிவிடை செய்வது வழக்கம். ஆனால் என்றோ அதே தினத்தில் பார்வதி எப்படி இருக்கிறார்? நீனாள். வேண்டிய கால் வணங்காமல் ஆமாம். நிமிர்ந்து கூட பார்க்காமல் வேண்டிய கால் வணங்காமல் தலை முடியாமல் முகமும் சூடாமல் மௌனமாக இருந்தாரே மௌனமாக இருந்தாரே மாயந்தகை பார்வதி மௌனமாக இருந்தாளே மௌனமாக இருந்தாளே மகந்தகி பார்வதியா. என் அம்மை பார்வதியாகவே பகவான் திசை நோக்கி ஆமா நீட்டிய கால் சுருக்காமல் நிமிர்ந்து கூட பார்க்காமல் குனிந்த தலையில வராமல் உங்களை தலை முடியாத ஏன் என்று கேளாமல் ஏறிட்டு பார்க்காமல் தலை குனிந்திருக்கின்றார். என்ன எப்படி இருக்கிறா? தலை குனிந்திருக்கிறார். சும்மா கம்முன்னு இருக்கிறா. பகவான் பாரதி சுவாமி பாரதி சுவாமி என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? எங்க போயிட்டு வரீங்க? நான் நான் படிந்து விட்டு வருகிறேன். படி எடுத்துட்டு உங்க வரீங்க. முறுக்கெல்லாம் என்கிட்ட நடக்காது. பாரதி எங்க போயிட்டு வரீங்க அதை சொல்லுங்க. நான் படைத்து விட்ட ஜீவனுக்கு படிந்து விட்டு வருகின்றேன் பார்வதி. அனைத்து உயிர்களுக்கும் படி இழந்து விட்டீர்களோ? ஆமா. மகாதேவா என்ன? யாருக்கெல்லாம் படி இழந்தி? கல்லினருக்கும் தைரிய முதல் தாய் கருப்புக்கும் சிசுக்கள் வரை 14 லோகத்தில் 84 கோடி ஜீவராசிகளுக்கும் ஆஹா அடியேன் பகிர்ந்து விட்டு வருகின்றேன். இறைவா என்ன கேட்பதற்கெல்லாம் இருக்கிறது. அதனால் இரும்பு யானைக்கடல் 84 கோடி ஜீவசத்துகளுக்கும் ஆமா. கல்லூரிக்கு தேரை கருப்பை குளிருக்கு சிசுவுக்கும் சரி. பூமக்கும் எமக்கும் சேர்த்து படி இழந்தேன் என்று. ஆமா. சுவாமி என்ன பார்வதி? உங்களுடைய படி இழப்பை இன்று என்னிடம் 2 ஜீவன் பட்டதையாக இருக்கிறது. பரமனின் பட்டியல் பட்டினியா? பார்வதி ஆம் பட்டினி படி சொல்கின்றாயே ஆமா. அப்படி ஜீவராசி பட்டினியாக இருக்குமே ஆனா பரமசிவந்த பெயரும் எனக்கு தேவையில்லை. மாறாக பட்டியலுக்கு பட்டம் எனக்கு தேவையில்லை. மகாதேவா என்ன? நான் வைத்திருக்க ஜீவனுக்கு நீங்கள் வழி இழந்திருப்பீரையானா ஆனா பார்வதி என்ற பேரை வைக்க வேண்டாம். ஓஹோ. உங்கள் அருகில் இருக்கும் பதவியின் அர்த்தமை எமக்கு வேண்டாம் பகவான். பார்வதி என்ன அப்படியானால் அந்த ஜீவராசி கண்முன்னி காண்பி பார்ப்போம். வாருங்கள் தெய்வ சபைக்கு போயிடலாம். பாரதி என்ன நம்மளுக்குள்ள இருக்கிற சண்டை கைலாசம் முடிஞ்சு நான் இருக்கின்றேன். இறைவா என்ன? காலம் தொட்டு நடக்கக்கூடிய கதை என்ன? ஓஹோ. கணவன் ஏதாவது ஒரு தவறை செய்வது செய்வார். மனைவி தட்டி கேட்பது ஆ. பிறகு ஒரு புளிச்ச சிரிப்பை சிரித்து ஆஹா. மனைவியை ஆப்பாக்கிறது. பாரதி வீட்டுக்குள்ள நடக்க சண்டை கணவனுடைய முடிஞ்சு போயிரும். ஆ. ரோட்டுக்கு வந்துச்சுன்னா வாரம் போறோம் கேள்வி கேட்பான். மகாதேவா சந்தோஷம் தானே? இறைவா என்ன? இந்த படியிழப்பின் ரகசியத்தை ஓஹோ. தேவாதி தேவர்களும் அறியட்டுமே. ஆசைப்படுகின்றாயா? வா போகலாம். பாருங்கள் என்ன தெய்வ சபையில் வருகிறார். சரி. அப்பா, தெய்வார்களே ஆ. ஒரு சிங்கன் வாழையிலே ஒன்று இருந்து இது வாருங்கள். வருகின்றோம். இந்த சிங்க வாழையிலே இருந்து கொடு கொடுக்க ஆமா. ஆதி சக்தியாகி பாருங்கள் என்ன செய்கிறவர்கள் இருக்கிறாள். சிங்கல் வாழை இலை விரித்து சிங்கல் வாழை இலை விரித்து சிங்கல் வாழை இலை விரித்து இலை விரித்து அம்மா இலை விரித்து சிவலதையோ திறந்து விட்டாள் சிவலதையோ திறந்து விட்டாள் சிவலதையோ திறந்து விட்டாள் திறந்து விட்டாள் சிங்கன் வாழை இலை விரித்து சிங்கன் வாழை இலை விரித்து சிங்கன் வாழை இலை விரித்து இலை விரித்து இலை விரித்து சிவனதுவும் திறந்து விட்டான் திறந்து விட்டான் சிந்தரமில் ஆயதிலே திரையறிது கவி கொண்டு சுத்தி சுத்தி வருகுதையா சுத்தி சுத்தி வருகுதையா சுத்தி சுத்தி வருகுதையா வருகுதையா ஐயா வருவதையா சோழவட்டம் போடுதையா சோழவட்டம் போடுதையா சோழவட்டம் போடுதையா போடுதையா
இருந்தவள் சிங்களவளை இறைவிரித்தாள் அப்படியே இறைவனை ஊர்ந்து கொண்டு வருகின்றது. அப்படி சுற்றி சுற்றி வருகிறது. சூழவட்டம் ஓடுகின்றது. தினேசி கவி கொண்டு அப்படி இருக்கின்றது. பாரதி சுவாமி பரமன் பிள்ளைகளை போய் பார்த்தாய பாரதி? மன்னித்து விடுங்கள் சுவாமி. மன்னிப்பா? தெரியாமல் செய்த குற்றத்தை அரணாரே பொறுக்க வேண்டும் சுவாமி. பாரதி சுவாமி சிமிழுக்குள்ள இருந்தால் சிதறியாத மாயம் கிடையாது. ஆமா. அறைக்குள்ள இருந்தாலும் அறநறியாத மாயம் கிடையாது. ஆமா. அப்படிப்பட்ட சிவனை நீ சோதித்து விட்டாய் சுவாமி. நீ அறிந்து செய்தாலும் தெரிந்து செய்தாலும் குற்றம் குற்றமே. அறியாமல் செய்த குற்றத்தை அரணாரே பொறுக்க மாட்டேன். உனக்கு நான் செய்த தவறுக்காக 3 சாபம் தருகின்றேன். சாபமா? முதல் சாபம், நீ அட்டகாலை 8 பிறகு நாளில் நீ பிறந்து பூலக வாசலில் பூஜை கொள்ள வேண்டும். சரி. இரண்டாவது சாபம், பேச்சியாக நீ பிறந்து பிணங்களை நீ திங்க வேண்டும். உனக்கு மூன்றாவது சாபம், தக்கனுக்கு மகளாக தாரணியில் நீ பிறந்து வளர்ந்து வர வேண்டும். வந்தா சுவாமி தக்கனுக்கு மகளாக பிறந்து வரக்கூடிய வேளையிலே நானே 12 வயதிலே வந்து உன்னை திருமணம் முடித்து கைலாசம் அழைத்து சுவாமி மகாதேவா. அதுவரையிலே நான் உங்களை பிரிந்துதான் இருக்க வேண்டும். அதுதான் நியதி. நீ செய்த தவறுக்காக அனுபவிக்க வேண்டும். அப்படின்னா புருஷனை யாருமே சந்தேகப்படக்கூடாதா? ஒரு நாள் சந்தேகப்பட. சந்தேகம் முன்வாசலோடி வந்தா சந்தோஷம் பின்வாசலோடி போயிடும். என்னன்னே சொல்றீங்க? ஆமா. சந்தேகம் முன்வாசல் வந்தா சந்தோஷம் பின்வாசலோடி போயிடும். சரி, நாங்க சந்தேகப்படாம இருக்கலாம்னு வச்சா இந்த மாதிரி இந்த முகத்தை பார்த்தா சந்தேகப்படாம இருக்க முடியுமா? அப்படி இப்படிதான், அப்படி இப்படி நம்ம இது மூட்டி ஜாயில அப்படிதான் இருக்கும். அடி 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 கண்ண முடிட்டு அடி. ஆனால் வரங்க என்னையே ஆடவனை சந்தேகப்படாதுன்னு சொல்றீங்க. வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஆளு எப்படி போறா? நல்லா தான் போறா. எங்க நல்லா போறா? இந்த சட்டை இருக்கு பாத்தீங்களா, முழு கையில மாட்டி விட்டுட்டு போவான். வீட்டை விட்டு வெளியே போன உடனே என்ன பண்ணுவா தெரியுமா? என்ன பண்ணுவா? டகடகன்னு இந்த சட்டையை உலகி இந்த மேல ஏத்தி வச்சுக்குவான். அது ஒரு கெத்து. சரி, இந்த மீசை இருக்கு பாத்தீங்களா, இந்த புழுவட்டு மீசை அப்படியே கீழே மரம் தடவி விட்டுக்குவான். வெளியே போன உடனே இந்த புழுவட்டு மீசை அப்படி மேல மரம் மீசை முறைக்கு விட்டு அப்படி போனா அதெல்லாம் ஒரு கெத்தாதான் போயிருக்கும். வேட்டி இருக்குல்ல, வேட்டி அப்படியே மேல ஏத்தி கட்டுறான்னு வச்சுக்க. இவன் தான் ராஜா. இவனுக்கு யாருமே எதிரி கிடையாது. ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிறான எதிரி சட்டை போடுறாம்பா, என் கையை சுருட்டுறாம்பா, என் வீதியை முறக்கிறான்னு கேட்பா. இப்படி கேள்விக்கு மேல் கேள்வி இதுக்காக அடங்கி ஒடுங்கி இருப்பான். வெளியே போன பிறகு அவங்க தைரியத்தை நிறைய பேருக்கு வந்து அட்வைஸ் எது பிடிக்காது, அறிவுரை சொல்றத பிடிக்காது. நானே ராஜா, நானே மந்திரி. இன்னைக்கு பிள்ளை அடிக்காம தரம் கட்டு போயிட்டு நம்ம எது சொல்லுங்க பாப்போம். அடிச்சு வளர்த்த பிள்ளை அடிக்கிறாங்கிறான், அடிக்க வளர்த்த பிள்ளைங்க அடிக்கிறாங்க. எவ்வளவுதான் இருந்தாலும் மதிப்பு என்பது எல்லாரும் நரகமா தான் இருக்கும். அதனால கணவன் எப்போது வருவார் என்று எதிர்பார்க்கிற ஒரு குடும்பம் இருக்கின்றது, குடும்பம் சந்தோஷமா இருக்கும். அப்படி கணவனும் இருக்க வேண்டும், மனைவி இருக்க வேண்டும். அதனால பாரதி, நீ அவர் 3 சாபத்தை தந்தேன். கடைசி சாபத்தை தக்கனுக்கு மகளாக நாளில் பிறந்து வளர்ந்து வரும்போது 12வது திரவிதியை வந்து நான் வந்து உன்னை மாறுபட முடிப்பேன். சென்று வா என்று பார்வதி ஒரு கை குழந்தையாக பாவித்து தக்கராஜன் மாமான் மேல் வைக்கிறேன். குழந்தையாக கொண்டு வைக்கிறார். குழந்தையாக இருந்தே நம்மை பார்வதியானவே தக்கராஜனுடைய தவ வலிமைகளையும் வண்ணமாகவே குவா குவா என்று சொல்லி குரல் எழுப்பி அழுதிடமா, என்று சொல்லி குரல் எழுப்பி அழுதிடமா, அழுது சத்த காதை கேட்டு அழகு தக்கராஜ கையில் தான் எடுத்தான் வலது கண்ண முத்தமிட்டான், கையில் தான் எடுத்தான் வலது கணத்தில் முத்தமிட்டான். வாரி கையில் என்னாகிற
பிறந்த குழந்தை பார்வதி சரி. தவவலிமை கலியும்படி சத்தம் போட்டுறான். குவா குவா என்று சத்தம் எடுத்து போடுகின்றாள். எப்படி சத்தம் போட்டுறா? குவா குவான். அழுது சத்தமானது ரங்கராஜனுடைய தவவலிமை கலைந்தது. சரி. கண்ணை திறந்து பார்த்தா அழகான பெண் குழந்தை செந்தாமரை மல்லி எழுந்து கொண்டிருக்கின்றது. மாறி கையில் எடுத்த அதுகளை திமுத்த விட்டான். அரண்மனைக்கு கொண்டு ஓடி ஓடி வருகிறான். வேதவல்லி சுவாமி வேதவல்லி சுவாமி இந்த பாரு. வாங்க சுவாமி சுவாமி ஆ, தவத்துக்கு செல்லீங்கல்ல ஆமா. நல்லபடியா தவத்தை செஞ்சீங்களா சுவாமி நல்லபடியா தவம் செய்து சரி ஒரு குழந்தை கிடைத்திருக்கின்றது. குழந்தையா ஆமா. குழந்தை சுவாமி பாரம்மா. சுவாமி என்ன? குழந்தைக்கு கண்ணு இருக்கிறது ஆ. மூக்கு இருக்கிறது இருக்கு. வாய் இருக்கிறது இருக்கு. பல்லு இல்லையே சுவாமி என்னதான் வரும் இதுதான் வருமா குழந்தையை பற்றி அவனுக்கு இப்படி உள்ள ஊரு உள்ள பொண்டாட்டியை கட்டுனா யோன்னு இருக்கலாம். குழந்தை பிறந்த குழந்தை உடனே பல்லு முளைக்குமா? இப்ப நல்ல பல்லு வேலை. முளைக்காதா அவன் யார் இந்த குழந்தை மட்டும் கேட்கல. சுவாமி தம்பி இது காலம் வர அவன் பார்த்தது அவ்வளவு மீச வச்ச குழந்தை. ஆமா. அதனால பல்லு நிறைய பார்த்திருக்கேன். இருக்குது. இது சின்ன குழந்தை. பச்சின குழந்தை அல்லவா? தாக்கன்னு அவமளிமே கிடைத்த காரணமாக ஆமாம். பிள்ளைக்கு தாட்சாயினி என்று பெயரை சூட்டுகிறார். பார்வதை பிறந்தமையால் பார்வதா தேவி என்று பேர் சொல்லியிருக்கிறார். அருமையாக இந்த கவனத்தை எப்படி வளர்த்து வருகிறார்? எப்படி? கல்லூரி விதி பொழுது பெருமன் வளர்த்து வரும்போது வளர்ந்தகாலே பார்வதியால் 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 பார்வதியார். வாக்குறுதியை வாக்கத்தை போல் வாக்கதை போல் வாக்கதை போல் நாளே பார்வதியார், பார்வதியார், பார்வதியார். பார்வதியால் வாக்குறுதியை வாக்கது போல், வாக்கது போல், வாக்கது போல். ஒரு வயது இரண்டாகி உத்தமூன்று நான்காகி ஐந்து நல்ல வயதனிலே 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 வயதிலே அறிவுநூலை படிக்க வைத்தாள் படிக்க வைத்தாள் படிக்க வைத்தாள் அவி கொடு ஏ ரசியா கண்டாள பாவி போதி வச்சுக்கிட்டு அவன் எவ்வளவு கையில நோக்கிட்டு இருந்தா பாத்தியா? மன்மத நம்பு. உன் தகவலையில கெட்டு கூடப்பா. ஆ, அப்பு. ஆனால் இந்த வாக்குறுதியானவள் ஆனவள் அழகாக வளர்த்து வருகிறாள். சரி. நம்மை தாட்சாயினி ஆமா. வளர்கிற சந்திரனை போல் வளர்ந்து வளர்ந்து வருகிறாள். வருகின்றாள். வளர்ந்து வருவோருக்குரிய நாய் சரி. 12 வயதானதும் ஆகின்றது. திருப்புற்று நீட வைத்த பெண்ணாக இருக்கிறார். ஆமா. அக்கராஜே நினைக்கிறார் நமது மகள் 50 பெண் பிள்ளைக்கு சரி திருமணத்தை முடித்து கொடுத்து எடுறா அப்பா. எடுறா நீ ரூபாய எங்க வந்து 50 அல்ல எடு 100 ரூபாய் எடு. அப்பா ராஜா. ஆ? இப்படியா தந்திரப்பா 100 ரூபாய் வேணும். ஆமா அம்ப உடச்சு விட்டாரோ வேற வாங்கினார் என்ன பண்ண ஆமாம். சுயவர கல்யாணம் நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டார். ஆமா. சுயவர கல்யாணம் நடத்த வேண்டும் என்று திட்டமிட்ட போது போது அவன் 55 தேசத்து ராஜாக்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். அடே அப்பா. அந்த சுயவர மண்டபம் அலங்காரம் செய்யணும் பாருங்க. ஆமா. மன்னர்களுக்கு ஒரு பந்தல் அலங்கரித்தார். சித்தருக்கு ஒரு பந்தல் அகர்த்திருக்கின்றார்கள். அங்கே மக்களுக்கு ஒரு பந்தல். குடிமக்களுக்கு பந்தல் வைத்தவன் பண்டார கூட்டத்துக்கு மாபெரும் பந்தல் போட்டுக்கிறான். அவன் கோட்டைக்கு வெளியே போட்டிருக்கிறான். ஆமா. உள்ள வரக்கூடாது. அத்தனை பேர் அழிவாக இருக்கு. ஆமாம். சுயவர கலை இங்க தான உலகாக இருக்க சரி. ஏகத்தனமுடன் அங்கே அறிந்தார் அதிகரிக்கின்றவர். ஆமா. 12 வயதில் பார்வதி திருமணம் முடிப்பதற்கு தாமே வருவோம் என்று சொன்னவை. ஆமா. சரி. இந்த தக்காபுரம் வீரமே என்று என்று ஆதி பகவான் எப்படி மாப்பிள்ளை கொள்ள வருகிறவர்? பண்டார கோலமாக பண்டார கோலமாக பகவான் பகவதி வெடுத்தார். அவர் பண்டார கோலமாக ஓடு கோலமாக பகவான் வடிவெடுத்தார். அப்பதையும் ஒத்தேரோ கைவிரிலே நான் எடுத்தார். தங்கமுறமானே தங்கமுறமானே தானே பகவானா. யாரு இருக்கிற பகவான் ஆமா. எப்படி மாப்பிள்ளை கொள்ள விட தெரிந்தா பாருங்க. எப்படி? அந்த அடுக்கு காவி வேஷ்டி ஆ. இடது இடுப்புல கட்டுறா. அடே அப்பா. சுள்ளக்கர சாம்பல் வெள்ளமெல்லாம் பூசுறா. ஆமா. திருநீட்டி வட்டையில் நெத்தியில் எழுந்தா. ஆமாட்சி மாதிரி கழுத்தில் இருந்தார். கையில ஒரு திருவோடு ஆமா. தோல்ல ஒரு துணி பொக்கணும். ஆமா அண்ணே தம்பி ஆ. இதான் மாப்பிள்ளை கோலமாடா. நல்லா இருக்கா? ஆ? இந்த கோலத்தோட போக வேண்டியிருக்கிறது. அண்ணே அண்ணே ஆ. பகவான் அன்றைக்கு
எனக்கு அணிந்த கோலம் அது, பிடிச்ச கோலம் அல்லவா? ஆனால் மாப்பிள்ளை கோலம் என்று சொன்னா அண்ணே இப்ப உங்களுக்கு தான் இப்ப ஒரு கல்யாணம் எடுக்கிறாங்க, ஆமா. நீங்க எப்படி மாப்பிள்ளை கோலம் போடுவீங்க? இன்னைக்கு யாரு மாப்பிள்ளை மாதிரி மணிமலையில இருக்காரு? யாருண்ணே? எம்மா அன்னைக்கு எல்லாம் ஒரு பட்டு வேட்டி பட்டு சட்டை உடுத்துட்டு அழகா இருப்பாங்க. தம்பி இப்ப உங்க மாப்பிள்ளை கோலம் எப்படி தெரியுமா? எப்படி? உனக்கு நாளைக்கு காலையில தான் முகூர்த்தம் என்று சொன்னா ஆமா. இன்னைக்கு ராத்திரி நீ காணாம போயிருவ. ஐயையோ. எங்க போயிருவ தெரியுமா? எங்க? உன்னை பியூட்டி பார்லர் கொண்டு நடத்தி ஆமா. இந்த தாடி இருக்கு பாத்தியா, அந்த தாடி ஆஹா. இப்ப உனக்கு கேடி மாதிரி இருக்கு. ஏக்கா. இந்த கேடிய தாடியா மாத்துறதுக்கு ஆ. விடிய 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 அது சிங்க மாதிரி வைக்கணுமா, ஆமா. இல்ல யூ மாதிரி போடணுமா, அசிங்கமா வைக்கணுமா? ஏய், அழகா வைக்கணும்டா மாப்பிள்ளைக்குடா. மாப்பிள்ளைக்கு தான் இன்னைக்கு யாரு அழகா இருக்கு? என்னைக்கு எல்லாம் ஒட்டு தாடியும் புல்லா தாடியுமா இருக்கு. என்ன பண்றதுப்பா, பேஞ்சு பிடிச்சு உங்க மாதிரி. தலையில வளர மாட்டேங்குது, உங்க தாறுவாரா வளர்ந்து போகுது, என்ன பண்றது? அன்னைக்கு கூட்டத்தோட 500 பேர் வந்தாலும் மாப்பிள்ளைய தனியா தெரியும். ஆமா, இப்போ மாப்பிள்ளைய தேட வேண்டியது கூட்டத்துக்குள்ள. அப்படியா? யாரு மாப்பிள்ளை? இப்பெல்லாம் ஆ. நீங்க தேடுறீங்க, ஆமா. நாங்களாம் தான முடிவு பண்ணிடுவோம். எப்படி? அவசரத்துல தாடி வச்சுட்டு ஒருத்தன் இருக்கானா, ஆ. அவன் தான் மாப்பிள்ளை. ஏக்கா, எனக்கு கல்யாண கதை கேட்டது சொல்ற கதைக்கா. ஒரு கல்யாணம் முடிஞ்சு போச்சா? எட்டு சொல்லி கூடாதுங்க. எங்க அந்த பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சா? நான் நேத்து வந்தோடனே எல்லாம் தட்டி சொன்ன பையனுக்கு கல்யாணம் ஆகல, பையனுக்கு கல்யாணம் ஆகலன்னு முடிஞ்சிருக்கான். ஒருக்கா முடிஞ்சிருக்கு. ஒருக்கா முடிஞ்சுக்கா. ஆ. அது ஒரு பெரிய கதையாக்கும். இது? நானும் கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு இது பால் காப்பி கொடுக்க வீட்டோட வருவாங்க இல்லையா? ஆமா. அப்ப என் மனைவிக்கு என் வீடு தெரியாது. ஆஹா. அப்ப அவளுக்கு நினைப்பு என்னன்னா, என் வீட்டுக்காரர் வீடு 2 மாடி வீடு போட்டிருப்பாரு. ஆமா. 2 ஒரு கார் வச்சிருப்பாரு. வச்சிருப்பாரு. அப்படி நினைச்சுக்கிட்டு ஆ. அப்படியே நான் கல்யாணத்தை கட்டி சொந்தக்காரங்க பந்தக்காரங்க வீட்டுல எல்லாம் பால் காப்பி குடிச்சு பால் குழம்பு முடிச்சிட்டு வர்றீங்க. பொண்டாட்டிக்கு தங்கச்சி கூட கூட்டிட்டு வரா. சரி. முத வீட்டுக்கு போய் 2 மாடி வீடு. ஆமா. இந்த வீடா இருக்குமோ? இருக்குமோ? இல்ல இல்ல இல்ல. அது ஒரு பால் மலை அடுத்த வீட்டுக்கு பால் பழம் குடிக்கும் இந்த வீடா இருக்குமோ? இருக்குமோ? இப்படி ஒரு 100 வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பேன். ஆ. கடைசியில ஒரு வாழைப்பழம் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்களா? ஆஹா. மணமகளே மருமகளே வாமா, உன் வலது காலை எடுத்து வச்சு வாமா, குணமிருக்கும் குணமகளே வாமா, உன் கோவில் வாசல் திறந்து வைத்தோம் வாவான்னு பாட்டை போட்டாங்களா? ஆமா. என் பொண்ணடிக்க தங்கச்சி எங்க வாழ்க்கையே போச்சு. போச்சு. அந்த வீடு தான் இருக்குமா, இந்த வீடு பார்த்தோம், வீட்டுக்கார வீடு குடிச்சு வீடு ஆகி போச்சு. அக்கா அக்கா அஜித்குமாரா இருக்குமா, விஜயா இருக்குமா, தனுதா இருக்குமான்னு பார்த்தா இப்படின்னு நீ ராஜா. அன்னைக்கு என் வீட்டுக்கு முகத்தை பார்த்தங்க. ஆ. திடீர்னு அது வரைக்கும் இந்த சந்தோஷம் முகம் திறன மாறிடுச்சு. ஆஹா. இன்னைக்கு அவ்வளவுதான்டா அப்பாக்கு நினைச்சேன். சரி. ஏய், நீ எதுக்கு பயம் கட்டிட்டு இருக்காத. இப்படி இருந்தா தம்பி அந்த கல்யாண வீடு எப்படி இருக்கும்? முதல் நாள் தானே சங்கடமா இருக்கு. ஆமா. அது போல நினைச்சா அதுக்கு என்ன நினைச்சா? என் வீட்டுக்காரர் குடிசையில் இருந்தாலும் அவர் மனசுக்குள்ள கோபுரத்துல கட்டி வச்சிருக்காரு நினைச்சா பாருங்க. ஆமா. அதுதாங்க மனைவி. ஒண்ணு கெட்டவ புண்ணியவதி. அதாங்க. ஆமா. அதுக்கு அம்மைக்கு தாங்க நன்றி சொல்லணும். ஆஹா. இல்லையா? அதான் பாருங்க. ஆமா. இது ஆதி கிடைக்கிற பகவான். ஆமா. இருந்தோம் ஆண்டியை போல வடிவெடுத்து சரி. தக்காபுரத்துக்கு வந்துச்சு. அடே அப்பா. தக்காபுரத்திற்கு எட்டி பார்த்தா ஆ. மன்னாதி மன்னர்கள் வரிசையா சேர்ல உட்கார்ந்து இருக்காங்க. அடே அப்பா. இந்த பக்கம் நம்ம போக முடியுமா? எப்படி முடியும்? மன்னர் கொண்டு நம்ம போய் இருக்க முடியாது. அங்கெல்லாம் மன்னர் இருக்கின்றார்கள். அங்க எட்டி பார்த்தா மக்கள் இருக்கின்றார்கள். மந்திரி பிரதானிகள் பெரிய பெரிய மீசை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமா. என்ன செய்யலாம்? நம்ம போக முடியுமா? முடியாது. இங்க எட்டி பார்க்கிறா. ஆமா. அவ்வளவு குடிமக்கள் குடும்பமா இருக்கிறாங்க. இங்கேயும் போக முடியாது. அங்க எட்டி பார்த்தா வெளியே ஒரே சத்தம். சாம்பார் ரசம் சாம்பார் ரசம். ஏ கேசரி வடை, பருப்பு, ஏ கவர் எடுப்பா கவர் எடு, பாயாசம். எப்படி ஜோதி வெளியே சத்தம் கேட்டது பாருங்க. ஆமா. எட்டி பார்க்கிறா. நம்ம கூட்டம் அங்கெல்லாம் இருக்கிறது. ஆமா. இந்த பகவான் சரி. பண்டார கூட்டத்தின் நடுவில் வந்த வந்தான். சரி அப்பா. பகவான் வந்த உடனே பண்டார் கூட்டமே அப்படி ஒரு சூரிய பிரகாசமாக ஜொலிக்கிறது. இந்த பண்டாரம் எல்லாம் அந்த பண்டாரத்தை எட்டி பார்க்கறாங்க. ஆமா. பண்டாரம் படுசோக்கா இருக்கிறார் சாமி. சாமி. எல்லாருக்கும் ஓட சின்னதா இருக்கு, உங்களோட ஓட போட திருவிழா பெருசா இருக்கு. சாமி. பாத்தீங்களா? அங்க திருவிழா பார்த்துட்டு வந்துங்களா? ஆமா சாமி. சாமி. சாமியோட பேர் என்னன்னு கேளு சாமி. சாமி. என்ன? உங்க பேர் என்ன சாமி? பரம பண்டாரம். பரம பண்டாரமா? ஆமா. உங்க பேர் என்னப்பா? நமக்கு பேரா ஆண்டியப்பா. ஆண்டியப்பா. அவங்களுக்கு பரம பண்டாரம். பரம இப்ப பண்டாரம். நாங்க பரம்பரையா பிச்சை எடுக்கிறோம்.
ஆமா. பரம்பரை பண்ணான்னு சொல்லணும். சாமி ஆ. நெத்தியில ஒரு பட்டை போட்டிருக்கீங்கல்ல, ஆமா. அது எங்க வாங்குனது சாமி? காசில வாங்குனதுப்பா. ஏ சாமி, என்ன சாமி காசில போய் பிச்சை எடுத்திருக்கு. எப்பா ஒரு காவி வேட்டிக்கிட்டு இருக்கீங்கல்ல, இது எங்க வாங்குனது? ராமேஸ்வரத்துல வாங்குனதுப்பா. அடடடா, சாமி ராமேஸ்வரத்துல எடுத்திருக்குது. ராமேஸ்வரத்துல என் இறக்கத்தை பார்த்து தந்தாங்க அம்மா. இந்த வட்ட குளத்துல உனக்கு இறக்கத்தை பார்த்து தருவாங்களா? கேட்டு பாப்போமா? கேட்டு பாரு தங்கச்சி. ஏ அம்மா, இறக்கமுள்ள புத்திரனை பெற்றெடுத்த புண்ணியவதிகளே, என் கஞ்சி இஞ்சி இருக்கிற தாருங்க அம்மா. என் பெரிய வீட்டு ஆட்சியாரே, கஞ்சி இருக்கிறது கிஞ்சி, கஞ்சி கிஞ்சின்னா கஞ்சி கிஞ்சி இல்லடா, நீ விவரமா கேட்கணும். எப்பா பெரிய வீட்டு தாய்மார்களே, அப்பா கஞ்சி இஞ்சி இருந்தாதான் இருக்குப்பா. தாருங்கம்மா. அம்மா, ஏ அம்மா, நீ கேட்டு சரியில்லை, நான் கேட்கிறேன். அம்மா தாயே, ஐசாவது போடுங்க அம்மா, ஒரு பிடி சோறு போடம்மா, செல்போனாவது போடுங்க அம்மா. அம்மா திருவோடு காலியா இருக்கம்மா, உள்ள ஏதாவது போடுங்க. நான் அந்த அக்கா நினைக்காங்க, இப்படி கேட்க அந்த அக்கா நினைக்காங்க என்ன சரியான பிச்சைக்கார கூட்டத்தை கூட்டிட்டு வந்துருக்கேன். என்ன செய்யுது? ஆமா பாதுகார கூட்டிட்டு வர சொன்னா ஆனா, அம்மா இது பண்டார கூட்டம். பண்டார கூட்டம் சாமி, இந்த சாமி பரிசோக்கா இருக்குதே. ஆமா. சாமி, என்ன நீங்க உடுத்துற காரி கட்டி ராமேஸ்வரத்துல எடுத்தீங்க, ராமேஸ்வரத்துல எடுத்தது. கையில ஒரு திருவோடு வச்சிருக்கீங்கல்ல, அது எங்க வாங்குனது? இது தென்காசில தந்ததுப்பா. தென்காசியில தந்தது. ஆமா. சாமி, தோல்ல போடுற துணி பொக்கரை எங்க வாங்குனது? இது நம்ம கன்னியாகுமரியில வாங்குனது. கன்னியாகுமரிக்கு போயிருக்கீங்க. சாமி, இதுல இருந்து என்ன தெரியுது? காசி முதல் கன்னியாகுமரி வரை சாமி பிச்சை எடுத்திருக்கு. ஆமாப்பா, நான் போகாத இடமும் கிடையாது, அங்கால அடியும் இல்ல, என் கால் படாத இடமும் கிடையாது. சாமி, அப்ப நீங்க தான் நம்ம கூட்டத்துக்கு தலைவர் சாமி. தலைவரா? ஆமா. தலைவரா இருக்கிற நம்மளுக்கு ஒண்ணும் இன்னும் புதுசு ஒண்ணும் கிடையாது. அப்ப ஏற்கனவே தலைவரா இருந்து அடி வாங்கிருக்கீங்களா? இல்ல இல்ல, நீங்களா சொல்லதுனால தலைவரா இருந்துட்டு போறேன். ரொம்ப ஆமா தலைவரா இருன்னு சொல்ற. ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கு, தலைவருக்குள்ள டென்ஷன் இருக்குதான் தெரியும். அவங்கதான் தெரியும். வாராள போராளுக்கு பதில் சொல்லணும், யாருக்கு தான் பதில் சொல்ல முடியும். தம்பி, இருந்தாலும் இந்த கூட்டத்துக்கு நீ தான் தலைமை பண்ண. தலைமையாக பகவான் வந்தனை சரி. இந்த தக்காவரத்தில் தக்கராஜன் படிப்பெண்களை அழைத்தார். ஆமா. அம்மா படிப்பெண்களே, அம்மா மகளாகிய தாட்சாயினி சரி, மணப்பெண்ணாக அலங்கார செய்தடைத்து அகட்டு மண்டபா. ஆகட்டுமே இந்த படிப்பெண்கள் ஒன்றாகவே கூடி என் அம்மை பார்வதியை சரி. கார்கூழலை வெண்ணலிட்டாள் என்ன பண்ண முடியும்? ஏன்னா பாரதிய மணப்பெண் அலங்கரிக்கணும் அல்லவா? பாரதிய மணப்பெண் அலங்கரிக்க வேண்டும் அல்லவா? அதனால எப்படி அலங்கரிக்கணும் சிந்தித்து அம்மாவுக்கு கல்யாணம் என்றால் தோழிற்கு பெரும் ஜாலியாக இருக்கும். அது உங்களுக்கு தெரியாது. எப்படி ஜாலி? அம்மாவுக்கு கல்யாணம்னா கல்யாணம் பொண்ணு ஜாலியா இருக்கணும், தோழிகளுக்கு எதுக்கு ஜாலி? ஏமா, கல்யாண பொண்ணுக்கு எப்ப திருமணம் முடியும்? தோழிற்கு எப்ப திருமணம் முடியும்? ஒவ்வொரு ராஜாக்கள் வருவாங்க, ஒவ்வொரு நாட்டு மன்னர்கள் வருவாங்க, நம்மளே லைட்டா பார்க்கலாம்ல. அப்படி பாரதிக்கு முன்னாடி போய் நிச்சயம். படிப்பெண்கள் கூட சொல்றாங்க, அடியே கோகிலா, பார்வதி தேவி அலங்காரம் செய்ய வேண்டும். சரி, நீ என்னடி அலங்காரம் செய்ய போகிறா? என்ன நீ என்ன பண்ண போற? அம்மாவுக்கு என்னுடைய முகம் அழகு என்னுடைய பொறுப்படி. முகம் அழகு வேலை, இவளுக்கு வேலை, ஏன் வேலை? ஓஹோ. எடி
ஏ ராசாதி சொல்லு. நீ ரெடி பண்ண போற? இன்னைக்கு அம்மாவுக்கு ஆடை அலங்காரம் நான் பண்றேன். ஆடை அலங்காரம். ஆமா. அவ முகத்தை பாத்துக்கிடுவா, நீ ஆடையை பாத்துக்கிடுவா. சரி. நீ ரெடி பண்ண போற? நான் தானே ஆமா. அம்மா வளைச்சு போட போறேன். இது அம்மாவுக்கு வளவி போட போகிறேன். நான் வளாச்சி போட போறேன்னு பார்த்தேன். வளைச்சு போடுன்னா அம்மாவை நைசா கூப்பிட்டு நைசா வேசி அம்மாவுக்கு 2 காப்பு எனக்கு 1 காப்பு அப்படியே போட்டு விட வேண்டி. நான் என்ன பண்ண போறேன் நீ தெரியுமா? என்ன பண்ண போகிற? என்ன பண்ண போறேன் தெரியுமா? இந்த பாரு இவ்வளவு ஒரு நாளை கேளு. அதோட சும்மா நபர் கோவத்துல போயிருவாங்க. அவட்ட வேலை கொடுத்துருமோன்னு சொல்லிக்கிட்டு திரும்பி இருக்கா. வேலை கொடுத்துருவோமோன்னு திரும்பி இருக்கான்னு அவ அப்படி திரும்பல. இவன் சொன்னால ஒரு வார்த்தை, கூட்டத்துல ராஜாக்கள் வருவாங்க, ஒரு ராஜாக்கள் ஒரு கண்ணை பாத்துக்கலாம். முன்னால இவெல்லாம் பார்க்க பின்னால நம்ம மாட்டி. இவன் முகத்தை பார்க்க போறானா, அவன் ஆடல கடத்தை பார்க்க போறானா, அவளையும் போட போறானா. நீ என்ன போட போற? நகை அலங்காரம் போட போறான்ப்பா. ஆமா. எடி தங்கராணி நீ என்ன செய்ய போகிற? அம்மாவுக்கு சிகை அலங்காரம். எடி அம்சமே நீ ஏக்கா நீ என்ன பண்ண போற? நீ கூட்டிட்டு போறியா? எடி இறங்கி பிடிச்சிக்க. நாங்க இவ்வளவு வேலையில செய்து நீ பொண்ணை கூட்டிட்டு போவ. என் அழகாக வீசி பார்வதி அலங்காரம் செய்தார்கள். சரி அம்மா பார்வதி அம்மா அவர் 55 சபையோர்கள் வந்திருக்கிறார்கள். சரி ஒவ்வொரு தேசத்து ராஜா எங்க எங்க இருக்காங்க நான் பார்த்து வந்திருக்கிறேன். அதனால சபையில் நீங்கள் வரும்போது ஒவ்வொருவராக நான் காண்பித்து தருவேன். நீங்க என்ன செய்ய தெரியுமா? அறிமுகப்படுத்துவேன். அறிமுகப்படுத்துறதுல பம்பர கண்ணை வச்சு பழிச்சுட்டு பாத்திரப்படாது. ஓரக்கண்ணால பார்க்கணும். உள்ளக்கண்ணே தெரிய மாட்டேங்கிற எங்க ஓரக்கண்ணா பாக்க என்ன மாதிரி ஒரு பணிப்பெண் தானே மகாராணி பார்வதி அம்மாட்ட சொல்றேன். அம்மா ஓரக்கண்ணால பார்க்க சொல்லி இப்ப எப்படி பாப்பா? இப்போ அந்த பச்சை சாரி கட்டிட்டு ஒரு அம்மா உட்கார்ந்துருக்காங்கல்ல, சபையை அழைத்து வருகிறாள். அம்மா அத முன்பிலே 3 பேர் சேரலாம் வந்திருக்காங்க. இந்த 3 பேர்கள் யார் தெரியுமா? சேர சோழ பாண்டியன், சேர சோழ பாண்டியன், சேர சோழ பாண்டியன். மூணு தேசத்து ராஜாவும் எவ்வளவு ஒற்றுமை பார்த்தீங்களா? திருச்சி திருச்சா இருக்காங்க. 30, 18, 20 வடக்கு முக்கு கிழக்கு. வடக்கு முக்கு கிழக்கு. அம்மா சேர சோழ பாண்டியன். அப்படியா? பிடிக்கலாமா? அண்ணா தலைக்கு மேல கைக்கிட்டு இருக்கிறார். அவர் யாரு? அவர் தான் சேர மன்னன். சேர மன்னனா? பிடிச்சிருக்காமா? தான இருக்கிறார். பிடிக்கலடி. பிடிக்கலையா? அடுத்தால இருக்காரு யாரு? சோழ மன்னே. ஆமா. எப்படி நாங்க தள்ளுறாரு பாத்தீங்களா? நல்ல நாக்கு தள்ளுவாரு. முடி விட்டு பாத்தியா? முடி விட்டு ஹேர் ஸ்டைல் இப்பதான் பியூட்டியா மாறி இருக்கிறார். எடி தொப்பி சுட்டுருக்காரு. நீ வேண்டாம். துப்பி வச்சிருக்கான். தொப்பி தொப்பியா? பிடிக்கவில்லையா? அதுக்கு முன்னால இருக்கிற பாண்டியன் பணிச்சர் இருக்கிறார். எப்படி பிடித்திருக்கிறது? அதுக்கு முன்னால இருக்கிறவங்க கலிங்கநாட்டு மன்னன் கட்டையா உட்கார்ந்து இருக்கிறார். அவரையும் பிடிக்கல. அவரையும் பிடிக்கவில்லையா? அதுக்கு அடுத்தால இருக்க அக்க தேசத்து ஆனழகன். எனக்கு யாருமே பிடிக்கல. அவந்தி நாட்டு மன்னன். அதுவும் பிடிக்கல. குருநாட்டு மன்னனை பாருங்கள். நம்மளை குரு என்று பார்க்கிறார். இவனுக்கு பிடிக்கவில்லை. அவர் நல்ல மனுஷமா நல்ல சூசலாம் தருவாருமா. நேரம் பார்க்காம இருந்தார். இப்பதான் பாத்துட்டு இருக்காரு. எப்படி? இப்ப நேரம் பார்க்காம இருந்தாரு. இப்பதான் பாத்துட்டு இருக்கிறாரு. இங்க பாருங்க குருநாட்டு மன்னன் வேண்டாமா? வேண்டாம். அம்மா பாஞ்சாலத்து மன்னனை பாருங்க. பல்லை காட்டி கொண்டு நிற்கிறான். சரியான ஆளா இருப்பாங்க. அம்மா கரெக்டான ஆளுமா? பல்ல காணிச்சிட்டு இருக்கான். பல்ல காணிக்கல. அவன் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா போவான். நில்ல போடல. நில்லாம போடல. மன்னா மன்னா
அம்மா பார்வதி அம்மா என்ன அவர் வீரத்துக்கு பாத்தீங்களா ஆ. அவரை பிடித்திருக்கிறதா அம்மா? பிடிக்கவில்லை. பிடிக்கவில்லையப்பா முன்னே போயிட்டே இருக்கிறார். பிடிக்கவில்லையா? இல்லை. அம்மா ஆ. இங்கே பாருங்கள், கொங்கு நாட்டு மன்னன். தொங்கிட்டா இருக்காரு. கொங்கு நாட்டு மன்னன் இல்லை, ஆ. கொங்கு நாட்டு மன்னன். வேண்டாம். அதோ இருக்கிறார் கூச்சர் நாட்டைச் சேர்ந்த மன்னன். குரு குரு என்று பார்க்கிறார் உங்களை. தோழி பெண்களே, ஆ. நீங்க ஒவ்வொருத்தராக அறிமுகப்படுத்திக் அம்மா கொண்டிருக்கீங்க. இன்னொரு மன்னனை காண்பித்து தருகிறேன். யாரு? பட்டக்குளத்து மன்னனை பாருங்கள். பட்ட குளத்து மன்னனா? ஆமா. அம்மா மறைந்து மறைந்து உங்களை ஒளித்து ஒளித்து ஓர கண்ணாலே பார்த்துட்டு இருக்கிறாரம்மா பட்டக்குளத்துல நீ மட்டும்தான் இருக்கிறியா? நான் இவ்வளவு எடுத்து வந்து அவளோட அறிவு நிலைவா ஒரு இப்படி 55 தேசத்து மன்னர்களை காண்பித்த பிறகும் ஆமா. பார்வதி அம்மை யாரையும் பிடிக்கல. அத்தனை பேரை பார்த்தபோது மௌனமாக இருக்கிறார். ஆ. அந்த ராஜ நினைத்த தக்கராஜன் நினைக்கிறார். ஆமா. அவன் 55 தேசத்து ராஜாக்களை வரவழைத்து சரி. மகள் மௌனம் சாதிக்கிறாள் என்றார். யாருதான் வரவருத்தவனாக இருப்பார்கள். ஆமா. மலர் மாலை கையில் எடுத்தான். சரி. மகளே தாட்சாயினி, அப்பா அவர் 55 தேசத்து ராஜாக்கள் சபையில வந்திருக்கிறார். சரி. இந்த மாலை சுழத்தி விட்டறியும் போது யாருடைய கழுத்தில் விழுகிறதோ அவருக்கே உன்னை கல்யாணம் முடித்து கொடுக்கிறேன். ஆகட்டும் தந்தையே. ஆகட்டும் என்று சொல்லி பார்வதா தேவிடத்தில் மலர் மாலை கொடுத்தார்கள். மலர் மாலை கையில வாங்கினான். கொடுத்த மாலை நினைக்கின்றார் பார்வதியானவள். நாம் பகவானை நினைக்கிறார். ஆமா. ஏ இறைவா, 12 வயதில் திருமணம் முடிப்பதற்கு வருவேன் என்று சொன்னீர்களே, ஆமா. எந்த கம்பந்தராஜா ஆமா. எனக்கு சுயவரம் நடத்துகிறார். அதனாலே நான் என்ன செய்வேன் மகாதேவாய் என்று ஆமா. மலர் மாலை கையில வைத்து எடுத்தான். அம்மை பார்வதி பகவானே மனதில் நினைக்கிறார். சரி. சிவபெருமானே அந்த பகவானை மனதில் நினைத்து ஆமா. மனிதனை கையில் வாங்கி கையில் வாங்கி கையில் வாங்கி பார்வதியா மனிதனை கையில் வாங்கி கையில் வாங்கி கையில் வாங்கி சொல்லுகின்றார் பார்வதியாள் பார்வதியாள். அங்கே விழுந்த போது பார்வதியானவள் ஆமா. மலர் மாலை கையில் எடுத்தான். சரி. அப்படியே பகவானை மனதில் எடுத்து சுழத்தி விட்டேன். சுழட்டி வீசும் போது சுழந்து வந்த மாலையானது ஆமாம். பண்டார கூட்டத்தில் இருந்தாரே தலைமை பண்டாரம், டே அப்பா அவர் கழுத்திலே மாலை விழுந்தது. மந்திரி ஓடோடி போகின்றார். மாலை யார் கழுத்தில் விழுந்து பார்க்கும் போது பண்டார கழுத்தில் விழுந்தது. ஆமா. பறித்து கொண்டு இந்த வருகின்றார். பண்டார கூட்டம் எல்லாம் ஆ. அங்க மாலை பறித்து வந்தார். என்ன செய்கிறார்? ஏய் மாலை கொடுடா. மாலை கொடு கொடு. மாலை தர போறது இல்லடா, பொண்ணை கூட்டிட்டு வாங்கடா. மீண்டும் அந்த மாலையை மீண்டும் வீச சொல்கிறான். மீண்டும் பண்டாரத்தின் கழுத்திலே விழுந்தது. ஆமா. மீண்டும் விழுந்த பண்டாரங்கள்லாம் மாப்பிளையை தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு ஆண்டி பண்டாரம், வாழ்க வாழ்க, மாப்பிள்ளை பண்டாரம், வாழ்க வாழ்க, மானமகன் பண்டாரம். வாழ்க வாழ்க. அப்படி வர்றான் மந்திரி, ஓடி ஓடி வர்றான். ஏய் பண்டாரம், என்னது சட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? ஏய் என் கழுத்துல மாலை விழுந்து இருக்கிறது. மரியாதையா மாலை கழுதி தந்துரு. ஏய் மந்திரி, ஆ. எங்க மன்னன் பண்டாரத்திட்ட கையை தூக்கி பேசாத. பண்டாரமா என்னுடைய மகாராணி அவன் மாப்பிள்ளை பண்டாரம். மாப்பிள்ளை பண்டாரமா? ஆமா. உங்களுக்கு என்ன மாப்பிள்ளை ஏத்துக்கிட்டு ஆ, ஆ. என் தாயார் மகாராணி பார்வதிக்கு அம்மை மாப்பிள்ளை கிடையாது. மகாராணிக்கு மரியாதையா மலர் மலை கடத்தி தந்து விடுங்க. மந்திரி, ஆ. நான் கொல்லாதவனா மாறதுக்கு முன்னால பேசாம போய் ஏன்? பொண்ணை கூட்டிட்டு வா கல்யாணத்துக்கு. மன்னருக்கு தெரிந்தா தலையறுத்து விடுவார். இல்லன்னா எச்சுக்கையால அடிச்சிருவேன். பிரியாணி சாப்பிட்டு அப்படியே வச்சிருக்கிறேன். உள்ள சோறு ஒழுங்கா சாப்பிட்டு போனா மரியாதை மாலை கடத்தி கொடு. அந்த இல்லைன்னா உள்ள சாப்பாடு கிடைக்கும். கூட்டத்திலே குழப்பம். உச்சலாவது விடுகிறார். ஆமா. சபையோர்கள் பார்த்தார்கள். அக்க மகராஜனே, என் சபையில் உரைத்தது என்ன? மாலை விழுந்தவருக்கு மகளை மாலையிட்டு கொடுப்பேன் என்று உரைத்தாய் அல்லவா? ஆமா. மகளை மாலையிட்டு கொடுப்பா. மன்னா. மனமில்லாத ராஜன் ஆமா. அங்கே பார்வதி பண்டாரத்துக்கு மாலை இடுகிறார். சரி. அது கிடைக்கின்ற பகவான் செய்கிறார். அது சிவனாரோ பார்வதியை ஏ பார்வதியே, பார்வதியை பார்வதியே, சிவனாரோ பார்வதியே, மனித திருமணம் தான் முடித்தார்.
ஆமா பாத்தீங்களா தாய்க்குளத்தின் தலைவியாகிய ஏ அப்பா நம் அருமை சகோதரி நமக்கு கை வருகிறவரே கைலாசமா வருகிறேன். சரி உலக மக்களுக்கு அவரை தீபஜோதியாக போய் வரதா அப்படி அமர்ந்திருக்க பார்த்தான் தக்க மகாராஜன். எனது மகளை ஒரு ஆண்டி பேயின் பித்தன் பரிசோடி கொண்டு சென்று விட்டான். அவனுக்கு ஒரு பண்டாரத்தை உருவாக்கி 3 வேளை விபத்து கையால் வாங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மாமனார் மேல் எடுத்துக் கொண்டிருக்கின்றான். அவரின் யாக வந்து வளர்த்துக் கொண்டிருக்கேன். இதை உணர்ந்த நாரதல் இந்த பகவானை வஞ்சிக்க வேண்டும் என்று கொடியவன் இப்படிப்பட்ட ஒரு யாகத்தை வளர்த்து வருகிறார். இதை அது பகவானுக்கு உணர்த்த வேண்டும் அல்லவா? கைலாசமாவனை வருகிறார். அந்த நின்று நாரதரு சிந்தையதை நோந்தே மகாதேவ திருவடிவை வழங்கிய கந்தனையும் தொத்தியையும் உலகமும் வலம் வந்து இறுதியாக தக்காபுரம் சென்று தாக்கலை பார்ப்பதற்கு வந்திருக்கிறேன். அப்படியா? தக்காபுரம் சென்று இருந்தாயே அங்கே மாமா தக்கராஜன் மாமி வேதவழி எப்படி இருக்கின்றார்கள்? தாங்கள் தான் அவர்களை மாமன் மாமி என்று உரைக்க வேண்டும். அவருக்கு ஆணவம் அதிகரித்து விட்டது. தாங்களை வஞ்சித்து ஒரு மாமன் யாகம் ஒன்று வளர்த்து வருகிறார்கள். உங்களை அழிப்பதற்காக இறைவா ரகசியத்தை மெதுவாக சொல்லும். பார்வதி கேட்டுக்கொண்டிருப்பால் சென்று வா. அம்மா கிட்ட ஒரு சென்று வா. நான் வந்த காரியம் முடிந்து விட்டது. நாரதர் சென்றார். ஆமா பார்வதி ஓடி வருகிறார். வந்தாள். இறைவா என்னம்மா? மகாதேவா என்னம்மா? என் தந்தையை பற்றி நாரதர் ஏதோ பேசியது மாதிரி இருந்ததே. ஒன்றுமில்லை பார்வதி. உன்னை இந்த தக்காபுரம் அழைத்து வந்தேன் அல்லவா? அதனால இவன் தக்கமராஜ் என்னை போல பண்டாரத்தை உருவாக்கி 3 வேளை கையால் உபதி வாங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வேள்வி நடத்தி கொண்டிருக்கின்றார். சுவாமி அந்த செய்தி சொல்லி நாரதர் சொல்கிறார் என்று நீங்கள் நம்புகின்றீர்கள். அதனால் இறைவா நாரதர் பொய்யை மெய்யன்பா. சரி மெய்யாக இருப்பதை பொய்யென்று உரைத்து விடுவார். ஆகையினால் இந்த நாரதர் சொல்வதை நம்ப முடியாது. நாம இருவேறு ரகசியமாக திருமணம் முடித்த காரணமாக என் தகப்பன் கோபத்தில் ஒரு வார்த்தை பேசியிருக்கிறார். இருப்பினும் உங்களை வஞ்சித்து அழிப்பதற்கு யாகம் வளர்க்கிறார் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை பகவான். பார்வதி இருக்கட்டும், ஈஷா கவலை கொள்ள வேண்டாம். இறைவா என் தகப்பன் வீட்டிலே சென்று என் தாய் தகப்பனை பார்த்து வருகிறேன் பகவான். பார்வதி உன் தகப்பனின் ஆண்டி பேயின் பித்தன் பரிசுடி பண்டாரம் என்று அவமானப்படி தெரிந்தும் நீ போகின்றாயா? திருமணம் முடித்து இத்தனை நாள் ஆகிறது. நமக்கு ஒரு மருந்து வீடு உண்டுமா? அதனாலே ஒரு நிறுவன விடுவோம் உண்டுமா? ஒரு வீடு எனக்கு சம்மதம் இல்லை. அப்படி இருந்தால் நீ மட்டும் போ. என்ன போய் வா என்று ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. எனக்கு போகாது. அடுத்து என்னை பார்த்து போய் என்று உரைக்கின்றீர்களே. அது எனக்கு மனம் சம்பந்தப்படுத்தி போக வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற. அப்படி போ. ஒரு ராஜனுக்கு மகளாக பிறந்து ஈஸ்வருக்கு தேவி நடந்து சென்றால் நாட்டில் உள்ளவர்கள் என்னை நகைப்பார்களே. நல்ல பொருள் தேர் வேண்டும் என்று கேட்ட போதே சரி 7 தொழில் பெண்களோடு இந்திரவர்ண தேர் கொடுக்கிறார். என் அம்மை பார்வதியானவை இந்த காவிரத்திலே வந்து படுத்தி வந்தால் பார்வதியாள் பார்வதியா மாமன் வீட்டில் மாபெரும் யாகம் வளர்க்கக்கூடிய நேரம். அழைப்பு கொடுக்க கணவருக்கு அழைப்பு கொடுக்காமல் யாகம்